உங்கள மாரி இழந்த எல்லா குழந்தைகளோட குடும்பத்தினருமே பேசுறாங்க. அது அந்த அது அதாவது மாண்டாக இருந்துச்சா மானாடங்குளா செத்தவங்க சீமை அடங்கூடாதுன்னு பழமொழி இருக்கு. அதுக்கு மீறி உயிரோடு இருக்கிறவங்களும் இவங்க சாவடிச்சிருவாங்கன்றதுக்கு கமாண்டு போட்டா எதுக்கு இந்த இதை போடுறாங்க? அதாவது இருக்கிறவன் அவனே மனநல நோதி பாதிக்கப்பட்டிருக்கிறேன். நீங்க போட்ட மனநிலையில அப்ப நான் எச்சா இந்த குடும்பத்தில அப்ப சண்டை உருவாக்குறீங்களா இல்லையா? காரணம் வேணும்ல. இது எதனால போடுறீங்க? காரணம் வேணும்ல. அப்ப நான் சிபிஐ குடுக்கலாம்ல இத? குடுக்கலாமா? வேண்டாமா? நீயும் பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிற. உன் சேனல் என்ன செல்வஞ்சாமி? ஆதன் ஆதனி. நீ குடுக்கலாம்ல நானு? குடுக்கலாம். அப்ப நான் பாதிக்கப்பட்டவன் நான் தானே! அப்ப நான் நீதிபதிட்ட குடுப்பேன்ல. நான் அப்படியே வச்சிருப்பேன் நீதிபதிகிட்ட ஒப்படைப்பேன். ஏன்னா காரணம் வேணும்ல. எதனால நீ இவ்வளவு துக்கம் நடந்திருக்குது. ஒரு ஆறுதல் சொல்லு. உன்னால முடிஞ்சா பண்ணு. இல்லாட்டி விட்டுரு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு போ. ஆனா குடும்பத்த இழிவு பண்ணி போறதுக்கு காரணமா, அப்ப நீ என்ன கண்டுபிடிச்ச அதுல? அப்ப எத நோக்கி நீ பேட்டி நீ கீழ எழுதியிருக்கிற? காரணம் வேணும்ல. அப்ப உன் மேல எனக்கு டவுட் வருதா இல்லையா? நீ என் பிள்ளைகள கொண்டு தள்ளி கூட விட்டுருப்பானோட ஒரு வார்த்தை விட்டுருக்கிற. ம். அப்போ உன் மேல டவுட் வருதா இல்லையா? வருமா? வராதா? அதுக்கு நீ பதில் சொல்லணும். நீதிபதி இடத்துல நான் ஒப்படைப்பேன். அக்காவோட மனநிலை என்னவா இருக்குங்க? மனநிலை அவ பேச நைட்லாம் அழுதுகிட்டு இருந்தா. இப்படியெல்லாம் நம்மள கேள்வி கேட்டு இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்துறாங்களேன்னு உலகம் பூரா நீ அனுப்புனது போயிருக்கு. அப்ப என் குடும்பத்த கேவலப்படுத்த நீ அனுப்புனியா? ஒரு மனசாட்சி வேணாமா? நான் அந்த போட்டோவ தர்றேன். அவர் பேர நீயே உச்சரிச்சிரு சாமி. சரிங்க. நீங்க சரி. ஆறுதலா இருங்க. அக்காவ பார்த்துக்கங்க.